உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் இப்ராஹிம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் எமது செய்தியாளர் பிரபு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது பிரச்சார பயணத்தை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகின்றனர். அதே போல உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இப்ராஹிம் தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். அவர் நம்மிடம் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், பொதுவா நீலகிரி மாவட்டம்ன்றது ஒரு மலை மாவட்டம். இந்த பகுதியில் தங்களது பிரச்சார பயணம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு, மக்கள் கிட்ட வரவேற்பும் ஆதரவும் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு? மக்களிடையே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவைங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் நான் இந்த ஒரு 25 நாள் நாங்கள் பிரச்சாரத்தில் இருக்கோம். இருக்கிற பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம ஊட்டியை பொறுத்த வரைக்கும், நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நலனுமே நடக்கலைங்கிறதா உண்மை. சரிங்களா? இந்த அவங்க மக்கள் எல்லாம் சந்திச்சு பேசல. 2 ஆட்சியாளரும் மாறி மாறி இந்த 2 கட்சி வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் தொகுதிக்குள்ள வராங்க. அடுத்த டைம் யாருமே மறுபடியும் மீண்டும் 5 வருஷத்துக்கு யாரையும் நாங்கள் பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே இதாக இருக்கு. இன்னொன்று, தளபதியும் சரிங்க, என் இடத்துல சொன்ன விஷயம், தளபதியின் முதல் படமே வந்து நம்ம ஊட்டியிலேருந்து தான் ஆரம்பம். ஸோ நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உச்சமே வந்து எனக்கு முதல் வந்து நம்ம தொகுதி ஊட்டி தான் எங்கிட்ட சொல்லி அமைச்ச விஷயம். ஸோ அதனால சிறப்பு கவனம் எடுத்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அவர் வந்து கவனம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் கவனத்துக்கு எல்லாமே நான் கொண்டு போயிருக்கேன். இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, எந்த அடிப்படை வசதியுமே இங்க இல்லைங்க. சொல்ல போனா ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா, அதாவது யாராவது ஒரு சின்ன சின்ன கூலி வேலை செய்யறவங்கள இருந்து தொழில் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே குறைகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? அதனால இங்க தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, பட்டா பிரச்சனை, இந்த மாதிரி இருக்க வீடு இல்லை, அதே மாதிரி தேயிலைக்கு விலை கிடைக்கல, மார்க்கெட் பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை, 1-2 சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே ரொம்பவே இதா இருக்கு. அண்ணனோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம், நம்ம தொகுதியில வெற்றி பெறுவோம். தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே சிறப்பு கவனம் எடுத்து கண்டிப்பா நம்ம தொகுதியை வந்து நாங்க பாதுகாத்து அடுத்த வளர்ச்சிக்கு நாங்க கொண்டு போக தயாரா இருக்கோம். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு.